இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கர்த்தர் நல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம். கர்த்தர் நல்லவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினில் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினின் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஆற்றங்கரையினில் சென்றதும் போராடி மேற்கொண்டதும் ஆற்றங்கரையிலே சென்றதும் போராடி மேற்கொண்டதும் யாக்கோபு ஆசீர் பெற்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தியும் ஜெபித்ததும் கெத்செமனே தோட்டம்
சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா. கெத்சமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் கெத்சமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும் ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மறுபடியும் 2025 வருடம் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக பாடுகள் இருக்கலாம், அநேக நோய் நொடிகள் இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவே இல்லையே என்று சொல்லி நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த நாள் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு தருகிற நாள். உங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள் இன்று. உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிற நாள் இன்று. உங்கள் இதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுகிற நாள் இன்று. எனக்கன்பான தேவ ஜனமே, அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தோடு தான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம், இஸ்ரவேலின் பெருமந்தைகளாகிய நாம் ஒருமனப்பட்டு ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளின் குடும்பங்களுக்காக, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையும் உத்தவமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுகிறவர்களுக்காக, கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிறவர்களின் குடும்பங்களுக்காக, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களுடைய தேவைகள் என்னது என்று கர்த்தருடைய அன்பு மகளுக்கு தெரியாது. ஆனாலும் கூட நான் கர்த்தருடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஜெபித்த வேளையிலே நமக்கு அன்பான தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் சொல்லியிருக்கிறேன், அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, உடைய அன்பு பிள்ளைகளுடைய தேவைகள் உமக்கு மாத்திரமே தெரியும். அதனால என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறதோ அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க இந்த வெறுமையான பாத்திரத்தை ஜெப விண்ணப்பங்களால் நிரப்புங்க தகப்பனே என்று கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரிடம் சொல்லியிருக்கிறேன். வெறுமையான பாத்திரம், என்னால் ஒன்றும் கூடாது, நானே மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொன்ன நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்க நினைக்கலாம், உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல நினைக்கலாம், பெரிய பெரிய காரியங்களுக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும் என்று. இல்லை எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் எளியவர்களாய் இருந்தாலும், எந்த ஒரு ஊழியம் செய்யாதவர்களாய் இருந்தாலும் கூட விசுவாசித்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையிலே, எப்படி பெந்தகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஜெபித்த வேளையிலே, கர்த்தருடைய அன்பு சீடர்கள் ஒன்று கூடி ஜெபித்த வேளையிலே, அந்த வீடு முழுவதும் பலத்த காற்றும் இடை முழக்கம் போன்ற ஒரு முழக்கமும் உண்டாகி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால கர்த்தருடைய சீடர்கள் நிரப்பப்பட்டது போல இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையிலே, நீங்கள் எந்தெந்த இடங்களிலிருந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த இடம் முழுவதும்
அது எந்த இடமாயிருந்தாலும் சரி, உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை துதோலி தரதோலி சத்ருபா காலே லூயா அல்லேலோ பாத்துர போலிக்க புதூலி லூயா ஷதோர பதீலிக்க போர பத்தே தோரதலி ஷகோலே லூயா. கர்த்தருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களை அளவில்லாமல் மூடும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த நேரத்திலே நீங்கள் வேலைக்கு செல்கிறவர்களாய் இருந்தால், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது குடும்பமாய் கூடி ஒருமனப்பட்டு உங்கள் உற்றார் உறவினர்கள் கூட சேர்ந்து அல்லது உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை மறுபடியுமாய் ஆன் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்கள் தேவைகள் என்னென்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்தந்த தேவைகளுக்காக கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஜெபித்தால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2025 வருடம் 4 மாதங்கள் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி, பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றி நம்மோட கூட இருந்து நம்மை வழி நடத்தி 4 மாதங்கள் நம்மை கண்ணைமை காப்பது போல பாதுகாத்து 5ஆம் மாதத்தை காண செய்து அந்த 5வது மாதத்திலும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைத்த அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தி முதல்ல ஒரு பாடலை பாடலாம். அதற்காக மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் கூட, பல காரியங்கள் நிறைவேறாமல் இருந்தாலும் கூட, நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்ற அந்த புத்தகத்தை திருப்பி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அநேக நன்மைகள் ஒன்றொன்றாய் உங்களுடைய நினைவுக்கு வரும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை கர்த்தர் நிறைவேற்றியிருப்பார். இன்றைக்கும் கூட அப்படித்தான் நிறைவேற்றப் போகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாக நாம் எல்லாரும் நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடலாமா? நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையில் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கிணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை தாங்குகிறீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாயின் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கிணை இல்லையே. நன்றி
நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். இன்றும் கூட அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகள் ஏராளம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையும் உத்தவமாய் நன்றி செலுத்தி நாம் இன்னொரு பாடலை பாடலாமா? நல்லவர். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நிற்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட நாம் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த பாதையில் நாம் நடக்கிறவர்களாய் இருந்தாலும் கூட அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பாவங்கள் அநேகமாயிருக்கலாம் அல்லது கொஞ்சமாயிருக்கலாம். நாம் ஜெப விண்ணப்பங்களை ஒருமனப்பட்டு ஏறெடுக்கும் பொழுது அந்த பாவங்கள் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தடைகளை கொண்டு வராதபடிக்கு கர்த்தரிடமிருந்து உடனே பதில் வருவதற்கு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தடையாயில்லாதபடிக்கு நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கலாமா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தம் முழுவதையும் நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்காக சிந்தினார். நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லலாமா? உண்மையான விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாய், இயேசு மகாராஜாவுக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய்
இந்த உலகத்திலே பெற்றோருக்கு விரோதமாய், உற்றார் உறவினர்களுக்கு விரோதமாய், நண்பர்கள் பகைக்கிறவர்களுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் அனைத்தையும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால், அவருடைய விலையேற பெற்ற திரு இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல மறுரூபப்படுத்தி விட்டார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு ஒரு அருமையான பாடலை நாம் பாடலாமா? நல்லவர். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும், இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும் தூய்மையாகிவிடும். என்னை தூய்மையாக்கிவிடும். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். திரு உடலிலே என் பாவங்கள் சுமந்தீரே. என் பாவங்கள் சாகணும், என் பாவங்கள் சாகணும். காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். சிலுவை வழியாக என் பகையை ஒழித்தீரே. என் பகைகள் ஒழியணும், என் பகைகள் ஒழியணும். சிலுவையால் நான் ஒப்புரவு ஆகணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இரத்தம் சிந்தியதால் உலகில் சமாதானம் கொணர்ந்தீர். என் வெறுப்பு அழியணும், என் வெறுப்பு அழியணும். சிலுவையால் நான் ஒப்புரவு ஆகணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மாநிலத்திற்காக, நம்முடைய மாநிலத்தின் சேமத்திற்காக, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கொடிகளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடலாம். கர்த்தர் நல்லவர். எபினேசரே, இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே, இயேசுவே, மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திட ஆண்டவரே உந்தன் பாதம் கூடி வந்துள்ளோம். முழு மனதோடே ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடே துதித்திடுவோம். முழு மனதோடே ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடே துதித்திடுவோம். எபினேசரே, இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே, இயேசுவே, மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்களும்
பரலோக தேவனை துதித்திடுவோம். எபினேசரே இயேசுவே ஆராதனைக்குரியவரே, எஜமானனே இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே, வல்லவரே நல்லவரே வரங்கள் தருபவரே, அனுதினம் காத்திடும் அல்பாவும் நீரே. அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், ஆவியில் நிறைந்து துதித்திடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், ஆவியில் நிறைந்து துதித்திடுவோம். எபினேசரே இயேசுவே ஆராதனைக்குரியவரே, எஜமானனே இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை பொழுதும் கூட தமிழ்நாட்டை ஆள்கிற முதல்வருக்காக, அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிக்க இருக்கிறோம். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியே தமிழ்நாட்டை ஆள்கிறவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். முதல்ல நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் முதல்வருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவர் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் அவருக்கு முழு பலனையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்துவதற்காக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் விண்ணப்பத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு முதல்வரால் நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொரு திட்டங்களும் கர்த்தருடைய திட்டங்களாய் இருக்கட்டும். அந்த திட்டங்களை எல்லாம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் கொடுக்கிற ஆலோசனையின்படி, கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தோடு தமிழ்நாட்டு குடிகளுக்கு நல்லது செய்கிறவர்களாய், நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வல்லவர்களாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர்களை மாற்றுவதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எங்கள் தமிழ்நாட்டு முதல்வரை, அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, கலெக்டர்களை, கவர்னர்களை, பல அதிகாரிகளை சமூகத்திலே நிறுத்துகிறோம் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எங்கள் தமிழ்நாட்டை அவர்கள் ஆளுகை செய்யக்கூடாது, கர்த்தரை ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீங்க ஆளுகை செய்யும் பொழுது உம்முடைய நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். எங்க முதல்வரையும் அமைச்சர்களையும் எல்லா அதிகாரிகளையும் உடைய கரங்களில் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பன். அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வரிச்சுமையினால வாடுகிற பல்வேறு தொழில்களை நடத்துகிற தொழில் அதிபர்களுக்கு, நாட்டை ஆளுகிறவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ய தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தொழில வருமானம் குறைவாய் இருந்தாலும் கூட இப்ப புதிதாய் ஒரு நெருக்கடியை, வரியை அதிகமாய் கூட்டி 2 மடங்கல்ல 100 மடங்கு வரியை கூட்டி அதனால் தொழிலை இழக்க வேண்டிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை கடந்து வருகிற தொழில் அதிபர்களுக்கு அதிகாரத்தை தங்கள் கைகளில் உள்ளவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வரியை குறைக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு கர்த்தரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு உண்மையும் உத்தவமாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்க அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஆலோசனையை கொடுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. அப்பாவை ஜனங்கள் ஒடுக்கப்படாதபடி, பிரியமில்லாதவர்களுடைய நிலங்களை பொல்லாதவர்கள் சூறையாடாதபடிக்கு, அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இங்க தமிழ்நாட்டிலே வல்லமை உள்ளவர்கள் செயல்படாதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய ஆணவமான அதிகாரமான நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ராஜா. ஏழை ஜனங்கள் ஒடுக்கப்படுவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்குமே ராஜா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. எங்க தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களுக்கு நல்ல திட்டங்களை வகுத்து கொடுத்து
அந்த திட்டங்களை எல்லாம் கர்த்தர் நீர் பரத்திலிருந்து நிறைவேற்றி, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கொடிகளும், உம்மை அறிந்த ஜனங்களும் உம்மை அறியாத ஜனங்களும் சந்தோஷமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. இப்பொழுதும் கூட முதல்ல அவசரமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. தமிழ்நாட்டில் ஆஸ்பத்திரிகளிலே அனுமதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் மரண படுக்கையில் இருப்பார்கள். ஐசியூ வார்டில் ஆழ்வா சாவான ஒரு நிலையிலே போராடி கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. ஆப்ரேஷன் தியேட்டரில் அது ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஆப்ரேஷனாக இருக்கலாம். அந்த ஆப்ரேஷனுக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் சென்றிருக்கிறவர்களை குறித்து மன வேதனையோடு வெளியே காத்திருக்கிற உறவினர்கள் ஏராளம் பேர் கண்ணீரோடு காத்திருப்பார்களே ராஜா. அவர்களுக்காக கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க இருக்கிறோம். கண்ணீரோടെ விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோടെ அறுப்பார்கள் சொன்ன வேத வசனத்தின்படியே கண்ணீரோടെ விதைக்க இருக்கிறோம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் ஆகியிருக்கிற அத்தனை பேஷண்ட்ஸையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ராஜா. அப்பா அம்மாக்கு கொடானோடைய சோத்திரம் அப்பா. எத்தனையோ பேர் மரணத்தோடு போராடி கொண்டிருப்பது உமக்கு தெரியும் தகப்பனே. மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் கூட கடைசி நேரம் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஜீவனை கொடுக்குமே தகப்பனே. மரித்த லாசருவை மரித்து அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆன பிறகு ஜீவனோடு எழுப்பின தேவாதி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சீடர்களை கொண்டு அப்போஸ்தலர்களை கொண்டு மரித்தவர்களை பிழைக்க வைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை உடைய அன்பு பிள்ளைகள் அறிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய அன்பு பிள்ளைகள் மூலமாய் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீரே ராஜா. இப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அப்பாவி பிள்ளைகளுக்காக சமூகத்திலே வருகிறோம் தகப்பனே. சிறப்பிலே நிற்கிறோம் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஒரு விசை மனம் இறங்கும் தகப்பனே. அவர்கள் உம்மை அறியாதவர்களாய் இருந்தால் உம்மை அறிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ராஜா. உம்மை அறிந்தவர்களாய் இருந்தால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பாதையில் நடத்தப்பட்ட மறுபடியுமாய் ஜீவனை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவருடைய சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பனே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு புது வல்லமை, ஒரு புது சுகம், ஒரு புது ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. ஜீவனை கொடுக்கிற அதிகாரமும் ஜீவனை எடுக்கிற அதிகாரமும் உமக்கு மாத்திரமே உண்டு ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கலங்கி கொண்டு காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கொரும்படியாய் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, விசாரிப்பாரற்ற சீயோன்களாய் எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஜெபிக்க யாரும் இல்லையே, எனக்கு கூட துணையாயிருந்து உதவி செய்யக்கூட யாரும் இல்லையேன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளில் தனித்திருந்து நோயோடு போராடுகிற அத்தனை பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஒரு விசை மனம் இறங்கும் தகப்பனே. அப்பா உமக்கு கோடானுடைய சோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்தை கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளும் விரும்புகிற காரியங்கள் வாய்க்கட்டும் தகப்பனே. ஒருவேளை அவர்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் பரம வைத்தியராகிய நீர் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் கட்டளையிடுவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிமிஷத்திலேயே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. பூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. நன்றி இயேசப்பா. அப்பா, சிறு பிள்ளைகளை சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் முதல் சிறு பிள்ளைகள் அத்தனை பேரும் காய்ச்சல்னால சளியினால பலவித வியாதிகளினால போராடி கொண்டிருக்கிறார்களே. பாமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா.
அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த அந்த எண்ணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு, குறிப்பாக தாய்மார்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு பிள்ளைகளின் பக்கத்திலே இருந்து, பிள்ளைகள் முழித்து பார்க்காதா என்று சொல்லி, காய்ச்சல் குறைந்து விடாதா, அது டெங்கு காய்ச்சலா இருந்தால் ரெட் பிளட் கார்பசல்ஸ் கூடாதா என்று சொல்லி வேதனையோடு காத்திருக்கிற அத்தனை சிறு பிள்ளைகளின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய விலையேற பெற்ற திரு ரத்தம், உடைய சிரசிலிருந்து வழிந்தோடிய ரத்தம், ஆணை கடாப்பட்டம் அந்த கரங்களிலிருந்து கால்களிலிருந்து விழாவினின்று வழிந்தோடிய ரத்தம் இப்ப இந்த நிமிஷம் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பூரண சுகத்தோடு அந்த பிள்ளைகள் வாய் திறந்து பேசி, நன்றாக சாப்பிட்டு, நன்றாக எழுந்து குதித்து நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அற்புதத்தை இப்ப இந்த நிமிஷம் கட்டளையிடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தாலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கேட்கிறோம் அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. நீங்க அப்படியே செய்ய போறோம் தயவிற்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட ஆஸ்பத்திரிகள்ல பலவித நோய்களின் நிமித்தமாய் ஆஸ்பத்திரிகளில் கேட்கிற ஃபீஸை கட்ட முடியாம, அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம, பணம் கட்டாட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, வீட்டுக்கு போய்விடுங்க என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நோயாளிகள் எல்லாரையும் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இந்த வேத வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு, பண வசதி இல்லாத, ஃபீஸ் கட்ட முடியாமல் வீட்டிற்கு நோயாளிகளை கொண்டு போகிற, என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிற அன்பு பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் இப்ப இந்த நிமிஷம் வாய்க்கட்டும். அவர்கள் நம்முடைய வேத வசனத்தை விசுவசிக்கும் பொழுது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே எல்லா நோய்களையும் எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து வெற்றி சிறந்தார். அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அவர்கள் வீட்டிற்கு திரும்பி செல்லும் பொழுது, அவர்கள் செல்லும் வழியிலேயே ஒரு அற்புத சுகத்தை அந்த நோயாளிகள் பெற்றுக்கொண்டு, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேங்கிற வேத வசனத்தை உறுதிப்படுத்தும் படியாய் ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. நாமம் மகிமைப்பட்டும் அப்பா. அநேகர் அந்த அற்புதங்களை கண்ட, அதிசயங்களை கண்ட உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா. உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. எல்லா நோயாளிகளையும், வீட்டில் இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, முதியோர் இல்லங்கள்ல, அனாதை ஆசிரமங்கள்ல, ஆதரவற்றோர் இல்லங்கள்ல, மனநல காப்பகங்கள்ல, இன்னும் பல சிறார் இல்லங்கள்ல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகள்ல அல்லது பிரைவேட் ஆஸ்பத்திரிகள்ல அட்மிட் ஆகியிருக்கிற, வீடுகளில் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் வியாதியிலிருந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்த தேவன் தொட்டு சுகத்தை கொடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, விசுவாசத்தோடு கர்த்தருடைய அன்பு மகளோடு ஜெபித்த அனைவரும் அற்புதங்கள் தொடர்ந்து திரளாய் நடப்பதை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறமைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கலாமா? சோத்திரம் 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 அப்பா. நாம மாத்திரம் மகிமைப்பட்ட ராஜா. இப்பொழுதும் கூட வேலை இல்லாமல் கஷ்டத்தோடு தேவைகளை எப்படி சந்திக்க என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. வேலை இல்லாமல், வருமானத்திற்கு வழி இல்லாமல், குடும்பத்தை போஷிக்க முடியாமல் வேதனையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ராஜா. கலங்குகிற அந்த இருதயங்களை ஆற்றி தேற்றி
அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு வழி அடையும் போது 7 வழிகளை திறக்கிற வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கத்தர் ஏதாவது ஒரு வேலை, கத்தருக்கு சித்தமான வேலை, நல்ல வருமானமுள்ள வேலை அந்த ஏழை ஜனங்களுக்கு கிடைக்க கிருபையை திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே, அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. பார்க்கிற வேலைகள் பெர்மனன்ட் ஆகாம நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்று போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படியாய், அவர்கள் பார்க்கிற வேலை பெர்மனன்ட் ஆகும்படியாய் கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அது மாத்திரமல்ல, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை, உண்மை உத்தமமாய் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம நிறைய லஞ்சம் கொடுத்து ப்ரமோஷனை பெற்றுக்கொள்கிறார்களே ராஜா, அது கத்தர் அருவருக்கிற காரியம். எல்லா இடங்களிலும் அப்படி நடக்காவிட்டாலும் கூட சில இடங்களில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே நல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு ஆசீர்வாதம் தடையாயிருக்கிறது ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ப்ரமோஷன் உண்மையாய் உத்தமமாய் வேலை பார்க்கிற கத்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கிடைக்க கிருபை தருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே செல்கிறான் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தர் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகளை கொண்டு வருகிற சத்ருவானவனை காலின் கீழே நசுக்கி போட்டு கத்தர் நீர் அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, அந்த ப்ரமோஷனை, அவர்கள் வேலைகளில் ஒரு பெர்மனண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் அற்புதத்தை செய்ய தகப்பனே. ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே அந்த அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. கத்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கத்தரை நாம் சோத்தரிப்போமா. சோத்திரம் 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 அப்பா. நன்றி தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற சூழல் நிறைய இருக்கிறது தகப்பனே. பொல்லாங்க நெய்யும் அம்புகளினால சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், வீடுகளில் தனித்திருக்கிற முதியவர்கள், ராத்திரி நேரங்களில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள், இப்படி பல விதங்களிலே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சங்கீதம் 127 சங்கீதம் 2 வசனத்தின்படி கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்ற வேத வசனத்தின்படியே வீடுகளிலே தனித்திருக்கிற முதியவர்களை, பெரியவர்களை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ராஜா. விவசாயம் பார்த்து கொண்டு பண்ணை வீடுகளிலே தனித்திருக்கிற முதியவர்கள் அநேகம் பேர் பொல்லாத திருடர்களினால கொலை செய்யப்படுகிற ஒரு சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இந்த சூழ்நிலை மாறட்டும் அப்பா. இப்ப இந்த நிமிஷத்தில் இருந்து தனியாய் ஆதரவற்று இருக்கிற முதியவர்களை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் தகப்பனே. அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் தூதர்கள் கூட்டம் நிறுத்தப்பட்டும் அப்பா. பொல்லாங்கன் அவர்களை தொடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வேலையடைக்கிறேன் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. போலீஸ்காரர்களால் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க என்ன நடக்கு என்பது அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நீர் சகலத்தையும் முன்னறிந்திருக்கிறீர் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, மனதுருக்கமுள்ள தேவனே, அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் ராஜாதி ராஜாவை. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு உடைய பாதுகாப்பை கொடுங்க ராஜா. அது மாத்திரமல்ல, சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், வீட்டை விட்டு வெளியே செல்கிற பிள்ளைகள், ஆட்டோ கார் டயர்களில் மாட்டி உயிரிழந்திருக்கிறார்களே ராஜா. இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு விழித்திருந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் கர்த்தர் நீர் பாதுகாப்பை கொடுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே.
அந்த பிள்ளைகளை சுற்றிலும் அக்கிரி மதிலாய் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் தகப்பனே. பிள்ளைகள் எங்கு சென்றாலும் பிள்ளைகளுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற தூதர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காதபடி கர்த்தருடைய பாதுகாப்பை கொடுக்கட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அது மாத்திரமல்ல ராஜா, பிரயாணம் பண்ணுகிறவர்கள், பைக்கில் போறவங்க, கார்ல போறவங்க, பஸ்ல போறவங்க, வேன்ல போறவங்க, பிளெயின்ல போறவங்க, சைக்கிள், பைக்கு, இப்படி பலவித வாகனங்களில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், ராத்திரி நேரங்களில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள், ட்ரெயின், பஸ்ஸு எல்லாவற்றிலும் இன்னும் பல வாகனங்களின் மூலமாய் பிரயாணம் பண்ணுகிறவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தருடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எங்க தமிழ்நாட்டை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் நீட்டப்படட்டும் தகப்பனே. உம்மை அறிந்தவர்களாய் இருந்தாலும் சரி, உடைய அன்பு பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, உம்மை அறியாத ஜனங்களாய் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உடைய பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, தமிழ்நாட்டை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் நீட்டப்படட்டும் தகப்பனே. பிரயாணம் பண்ணுகிறவர்கள் ஆக்சிடென்ட்டை சந்திக்காதபடிக்கு பத்திரமாய் பிரயாணம் பண்ண கர்த்தருடைய அன்பு மகளுக்கென்று பிரத்யட்சமாய் நீர் கொடுத்த பிரயாணத்திற்கு முன்னும் பின்னும் சொல்லி சின்ன ஜெபம் ஏறெடுத்து செல்லும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து எங்கே பிரயாணப்பட்டாலும் பிரயாணத்துக்கு போவதற்கு முன்னாலே ஒரு ஜெபம் செய்துவிட்டு போகும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து உணரும்படியாய் கர்த்தர் அவருடைய மனக்கண்களை திறந்தருளும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. தாய் தகப்பனுடைய போதகத்தை அசட்டை பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே புறப்படுவதற்கு முன்பாக கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் அந்த பிரயாணம் பாதுகாப்பாய் இருக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டு செல்ல கிருபையளித்தருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரை, ஜெயத்தை தருகிறவரை அப்படி ஜெபித்து விட்டு செல்லும் பொழுது அவருடைய பாதுகாப்பு இருப்பதை உணர்ந்து அவர்கள் மகிழ்ந்து களிக்கூர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையளித்தருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி இயேசப்பா. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் எந்நாளும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே. சர்வ வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஓடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சகலத்தையும் செய்ய வல்லவரை, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட வாலிப பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் தகப்பன். குடிக்கு போதைக்கு அடிமையாகி செல்போன், கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற பொல்லாத பிள்ளைகளை, சாத்தானுக்கு அடிமைகளாய் ஜீவிக்கிற பொல்லாத பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், கர்த்தருக்கு நடுங்குகிற பயம் இல்லாமல் அரைக்குறை ஆடையோடு அகங்காரத்தோடு பெருமையோடு சுற்றித் திரிகிற பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் சிட்சித்து உமக்கு நடுகிற பயத்தை கொடுத்து, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற சுவாபத்தை கொடுத்து, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையாகும்படியாய் கர்த்தர் நீங்க கட்டளையிடுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரமை துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் புரியும் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசியில் சொல்லியிருக்கிறபடி, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தாங்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாய் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லியிருக்கிறபடி, இள வயதும் வாலிபமும் ஆயியே என்ற வேத வசனத்தின்படி பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்திலே கடைசி பாகமும் 10வது வசனத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் ஆயியே என்று சொன்னபடி, வாலிப பிள்ளைகள் தங்கள் மாம்ச இச்சைகளினால நரகத்தின் பாதைகளில் போய்கொண்டிருப்பதை அறிந்து உணர்ந்து, நரகம் எவ்வளவு பயங்கரமான ஒரு பாதாளம் என்பதை அறிந்து உணர்ந்து திருந்துவதற்கு ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். வாலிப பிள்ளைகளை உங்கள் வாலிப பிராயத்திலே உங்கள் சிருஷ்டிகரை நினைத்து, உங்கள் சிருஷ்டிகரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து பரிசுத்த பாதையில் நடக்க கர்த்தரை நீங்கள் அண்டி சேருங்களே. கர்த்தரை நீங்கள் அண்டினால் கர்த்தரை உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அமேன். சகலத்தையும் செய்ய வல்லவரே, ராஜாதே ராஜாவே, இப்பொழுதும் கூட பெற்றோர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் வாலிப பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து மத கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இங்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிற அந்த அன்பு பிள்ளைகள் திருந்தி நேர் வழியில் பரிசுத்த பாதையில் நடக்க நீங்கள் ஒரு விசை மனம் இறங்குக ராஜா. உம்மால் படைக்கப்பட்ட பிள்ளைகள், உமக்கு நடுங்கிற பயத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அப்படியே நீங்க செய்ய போறமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தமிழ்நாட்டில் உள்ள வாலிப பிள்ளைகள் இன்றைய நாளில் இருந்து
கத்தருக்கு நடுங்குகிற பயத்தோடு ஜீவித்து பெற்றோர்களை கனம் பண்ண கிருபையளித்துள்ளங்க தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. இப்பொழுதும் கூட ஊழியக்காரர்களுக்கு, தலைமை போதகர்களுக்கு உடைய பாதுகாப்பை தரும்படியாய் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இப்பொழுதும் கூட உடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை உண்மையும் உத்தவமாய் உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் தூதர்கள் கூட்டத்தை நிறுத்துங்கப்பா. அவர்கள் எங்கு சென்றாலும், வாகனங்களில் சென்றாலும், வீட்டில் இருந்தாலும், சபைகளில் இருந்தாலும், சர்ச்சைகளில் இருந்தாலும், கிறிஸ்தவ தலைமை போதகர்களாய் இருந்தாலும், கடைநிலை ஊழியர்களாய் இருந்தாலும் கூட, மறைவாயிருக்கிற ஊழியர்களாய் மிஷனரிஸாய் இருந்தாலும் கூட, பாஸ்டரையாக்கள் பாஸ்டர்மாக்களாய் இருந்தாலும் கூட, ஃபாதர் சிஸ்டர்ஸ் யாராயிருந்தாலும் சரி, உடைய பாதுகாக்கும் கரம் அவர்களை சுற்றி நீட்டப்படட்டும் தகப்பன். அவர்கள் உம்மால் வேர் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உடைய நாம மகிமைக்காக உண்மையும் உத்தவமாய் ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அவர்கள் ஜீவனுக்கு பொல்லாதவர்களால் ஆபத்து வராதபடிக்கு அவர்களை சுற்றிலும் இரத்தத்தினால வேலியிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே, மிஷனரி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். பவுலும் சீலாவும் பாடின வேளையிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது போல, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போனது போல, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சிறைச்சாலையில், பாதாள சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஆடி மெய் துதிக்கிற வேளையிலே அந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று கொல்லாதவர்கள் அறிந்து உணர்ந்து திருந்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து குற்றமற்றவர்களாய் சீக்கிரமாய் வெளியே வர கர்த்தர் நீங்க கிருபை எடுத்துருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி ராஜாதி ராஜாவே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சுகபோகமாய் ஜீவிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே நீங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த வேளையிலும் கூட சுகபோக ஜீவியத்திற்கு ஆசைப்படாமல் நடந்தே பல அற்புதங்களை அதிசயங்களை செய்தீரே ராஜா. உம்மை பின்பற்றுகிற நாமத்தை மகிமைப்படுத்துகிற அன்பு பிள்ளைகள் சுகபோக ஜீவியத்திற்கு ஆசைப்படாமல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தின் மேல் நாட்டம் கொள்ளாமல் கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு உள்ளது போதும் என்று சொல்லி நடந்து சென்று கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கித்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமே என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்ல கிருபையளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சப்பா ஊழியக்காரர்கள் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், குறிப்பாக கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் கர்த்தர் காட்டுகிற பரிசுத்த பாதையில் முன்னேறி செல்ல கிருபையளித்துள்ளங்க தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாக்களை போல் அவர்கள் ஜீவிக்க விரும்பாமல் அப்பிரோஜனமான அடிமை கடமை மாத்திரம் செய்கிறேன் என்று சொல்லி எளிமையாய் ஜீவிக்க நீங்க கற்றுக்கொடுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. மார்க் 9வது அதிகாரத்திலே சீடர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று தர்க்கம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே மார்க் 9:35வது வசனத்திலே அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொன்னது போல மார்க் 9வது அதிகாரம் 35வது வசனத்திலே அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொன்னது போல கர்த்தருக்கு தாழ்த்துகிற பயத்தோடு ஜீவிக்க கிருபையளித்துள்ளங்க தகப்பனே. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. முக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும்
ஒன்றுமில்லாத பூஜ்யம் என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறோம் ராஜா. மண்ணான மனிதர்கள், ஜீவனை கொடுக்கிறவர் நீரப்பா. வல்லமை வரங்களும் கிருபை வரங்களும் உம்முடையது தகப்பனே. ஒருவனை தாழ்த்தவும் உயர்த்தவும் உம்மால் கொடும் தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக முன்மாதிரியாய் வாழ கற்றுக் கொடுக்கும்படியாய் இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. கர்த்தருடைய போதிக்கும் கரம் அவர்கள் மேல் நீட்டப்படட்டும் தகப்பனே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்காக ஓட்டத்தை ஓடுகிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் மேல் நோக்கட்டும் தகப்பனே. நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எங்கள் அன்பு இரட்சகரே. இப்பொழுதும் கூட தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்பட, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற நீங்க கிருபை அளித்தருளுங்க தகப்பன். அவர்கள் வேதத்தை அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட வேத வசனங்களை கேட்டு அவர்கள் ஆத்மாக்களிலே பாவ உணர்வை கொடுத்து பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க ஜீவனுள்ள தேவனை அவர்கள் தேடும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே 30-31வது வசனங்களிலே சிறைச்சாலை தலைவன் பவுலையும் சீலாவையும் பார்த்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பவுலும் சீலாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னது போல ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி எங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கொடிகளும் அறிந்து உணர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அந்த ரட்சிப்பினால் வரும் நித்திய சந்தோஷத்தை சுதந்திரத்துக் கொள்ள நீங்க கிருபை அளித்தருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. உமது மகளோடு சேர்ந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் எங்களுடைய சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே பதில் தாரும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பிரோச்சனமான அடிமை, என்னால் ஒன்றும் கூடாது தகப்பனே, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் ராஜா. இன்றைய நாளிலிருந்து உடைய அன்பு மகள் உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தருவீர் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறேன் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இங்க தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய அன்பு பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை அளித்தருளுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும், யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அந்நாளை போல ஜெபித்திடும்,
அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானேன். இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், உற்சாகத்தோடு ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலை போல ஜெபித்திடும், தானியேலை போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும், நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும் விசுவாச ஜெப வீரரானேன், விசுவாச ஜெப வீரரானேன். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், ஏகத்தினில் இயேசுவே என் சுவாசம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே.